என்னாச்சு கதிர்? ஏன் ஏஜென்சில இருந்து வரும்போதே ஒரு மாதிரியா வந்திருக்க? ஒண்ணும் இல்ல தானா. பிரச்சனையோட வீரியம் என்னன்னு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இப்போ என்ன பிரச்சனை? எனக்கு பதிலா பார்ட்னர் ஆக ட்ரை பண்ற அந்த அசோக் இன்னைக்கு ஏஜென்சிக்கு வந்திருந்தாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் 5 லட்சம் ரூபாய் பணத்தை தரலன்னா அந்த ஏஜென்சிக்கு நான் பார்ட்னர் ஆக முடியாது. ஒருவேளை நான் கட்டலன்னா எனக்கு பதிலா அசோக் அந்த பணத்தை கட்டி பார்ட்னர் ஆயிடுவார். இப்ப அந்த பணத்தை கட்ட என்ன பண்றதுன்னே தெரியல. கவலைப்படாத கதிர், கண்டிப்பா இந்த பிரச்சனைய நம்ம சரி பண்ணுவோம். நம்மனால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணியாச்சு, சரியா? இனிமே அந்த கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ணணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு கதிர். எங்கேயோ யாரோ ஒருத்தர் மூலமா நம்ம கும்பிடுற கடவுள் வந்து நம்ம குறைகள் எல்லாத்தையும் தீர்ப்பாங்க. ஹலோ. ஹாய் தனா, நான் ஜார்ஜ் பேசுறேன். யாரு ஜார்ஜ்? இப்போ உனக்கு என்ன தெரியாது, ஆனா கூடிய சீக்கிரமே என்ன பத்தி தெரிஞ்சுக்குவேன். நான் உன் கூட பேட்மிண்டன் விளையாடுற ஜெனிஃபரோட அப்பா. ஜெனிஃபர்? ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு என் பொண்ணு இன்னும் எதுவும் பண்ணலம்மா. ஆனா நீ என் பொண்ண நேரடியா நிறைய டைம் பார்த்திருக்க, அவ கூட விளையாடியும் இருக்க. சாரி சார், எனக்கு இன்னும் ஞாபகம் வரல. பரவாயில்லம்மா, நான் உன்னை பத்தி பேசதான் ஃபோன் பண்ணேன். உனக்கும் உன் ஸ்பான்சருக்கும் பெரிய பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதனால உனக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமா சார், எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. உன் ஸ்பான்சர் கூட பிரச்சனைன்னா கவலைப்படாதம்மா, நானும் உனக்கு ஒரு ஸ்பான்சர் தான். உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன். சார், 10 லட்சம் ரூபாய் பணத்தையுமா? அட ஆமாம்மா, நாளைக்கு காலையில ஆர்எஸ் புரம் சர்ச்சுக்கு வந்துடுறியா? அந்த ஸ்பான்சர் கிட்ட நான் பேசி உன்னோட எல்லா பிரச்சனையையும் நான் சால்வ் பண்றேன். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அட தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா, நீ நாளைக்கு நேர்ல வந்துரு, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். சரிங்க சார்.